Ari. Hi, how are you? Welcome, welcome. Thank you, thank you. How's your Sunday? This is a warm welcome. Oh, thank you, thank you. Tata Navy பற்றி சொல்லுங்க. இல்லை 3 வருஷம் இருந்திருக்கேன். 3 வருஷத்தில் இங்கேருந்து வல்லப்பட ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இங்கே வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லாவும் இருக்கும். பெரிய பஸார், வாரசந்தை செவ்வாய், வியாழ சந்தை இதெல்லாம் சௌகரியமாக இருக்கும். இருக்க வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப வெளியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இதுதான். எப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க ஸ்கூலுக்கு? டெய்லி பஸ்ஸில் சிதம்பரம் போடுவேன். ஜெயவிலாசில் சிதம்பரத்துலேருந்து கார்பரேஷன் பஸ்ஸில் போய் மல்லாப்படி போயிட்டு வருவேன் டெய்லி. இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிங்கல்ல? ஆமாம். பையன் செய்ய தான் முதல்ல வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எடுத்துட்டு கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே. நீங்கள் இந்த ஆட்சி பக்கம் திரும்பி பாருங்கள். இது இப்படி தான் இருந்துச்சா முன்னாடி, இல்லை இப்போ எதுவும் மாறி இருக்கா? இப்போ இடம் மாறி மாற்றி. ஓகே ஓகே ஓகே. தஞ்சாவூர் கோயில் வந்து சோழர்கள் கட்டப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் கட்டது. ராஜராஜ சோழன் கட்டினார். இது கட்டுறதுக்கு பக்கத்தில் இது ரொம்ப சாரப்பள்ளம்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்கேருந்து 7 கிலோமீட்டர் அங்கேருந்து கல் எடுத்து கோபுரத்தை அமைச்சு கட்டியிருக்காங்க. இது கட்டி முடிக்கிறது கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஆச்சு. 6 வருஷம். ராஜராஜ சோழன் கிட்டத்தையே இருந்து அங்கே இருக்கக்கூடிய சபதிகளுக்கு எல்லா ஒத்தாசையும் கிட்டத்தே இருந்து திறக்கி செய்வோம். அரவிலேருந்து வருவான், வந்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் சாப்பாடு வெத்தலைப்பாக்கு கொடுக்குறதில்ல எல்லாம் ஒன்றா செய்வோம். செய்து கொண்டு வழக்கு செய்ய சிறப்பாக ஆசிதான். அரவிலேருந்து தினமும் வந்து கோயிலுக்கு வருவோம். வந்து சாமி தரிசனம் பண்ணி தான் போவோம். சுரங்கப்பாதை வழியாக தான் வருவோம். நீங்கள் சின்ன வயசில் தஞ்சாவூரில் தான் வளர்ந்தீங்களா? ஆமாம் ஆமாம், தஞ்சாவூரில் தான். 1944 நான் எனக்கு 8 வயசு. அப்போ இங்கே வந்தவன் தான். 9 வருஷம் இங்கேயே இருந்திருக்கேன். இந்த இதில் 3ஆம் வகுப்பானது ராஜாஸ்புரி மராட்டா ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். 5ஆவது வரைக்கும் படித்தேன். 6ஆவதுலேருந்து நான் வந்து 11ஆவது வயசு வரைக்கும் கல்யாண உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். எங்கள் அண்ணன் தான் இங்கே என்னை வளர்த்தது. எங்கள் அண்ணியும் தான் வளர்த்தாங்க. நான் இங்கே முழுக்க வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். எஸ்எல்சி 1953 தான் பாஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போனேன். அது வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். எல்லா வளர்ச்சியும் இங்கே தான். பாட்டி தஞ்சாவூர் கட்டி நீ என்ன சொல்லு. நான் வந்து எனக்கு வந்து 1964 கல்யாணம் ஆச்சு. அப்போ அவங்க வந்து என்னை 65 வந்து இங்கே தஞ்சாவூர் முதல் அப்போ தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு தஞ்சாவூரை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ தான் வந்து பெரிய கோயில் இங்கே ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோயிலை கொண்டு காமிச்சாங்க. அப்புறம் வந்து நாயக்கர் மகால் போய் பார்த்தோம். அடுத்தது அரண்மனையை கொண்டு போய் காமிச்சாங்க. எந்த சிலர் இந்த தோட்டம் அது எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு நீங்கள் அடிக்கடி வந்துடுறீங்களா தஞ்சாவூர்? இல்லையே வந்ததில்லை. அதான் அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க பெரிய அண்ணனை பற்றி சொல்லுங்களேன். இங்கே ஏதோ கொஞ்சம் ஸ்கவுட்லாம் இருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை பற்றி. பெரிய அண்ணன் பேர் சுயம்பு. அவர் ஆசிரியராக கல்யாண சுந்தரம் ஹைஸ்கூலில் இருந்தாங்க. சாரண இயக்கத்தில் ரொம்ப ஈடுபாடு. டைரக்டராக உயர்ந்து அதிலேயே பணியாற்றி ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய பணியானது எல்லாராலையும் போற்றபடியாக இருந்துச்சு. அவர் பணிகாலத்தில் கவர்னரோட செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்டு வரும்போது தான் அவரோட 3 நாள் வந்து தொடர்ந்து இருந்ததுனால உடல்நல பாதிக்கப்பட்டு அதிலேயே ஹார்ட் அட்டாக் ஆகி தவறிவிட்டார். இந்த
கோயில் வந்து நதிக்குடி புஷ்பக்கலா மாரியம்மன் கோயில். நமக்கு குலதெய்வம் வீரர் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே சித்திரையில் விசேஷம் இதெல்லாம் நடத்துவாங்க. இப்போ தான் கோயிலுக்கு வந்திருக்கோம் பூஜை பார்க்கறதுக்காக, பூஜை பண்ணுறதுக்காக. என்னுடைய பையன், 2வது பையன் செழியன், குமரன், அவங்க குடும்பம், செழியன் குடும்பம் எல்லோரும் வந்திருக்கோம். வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம், இது குலதெய்வன்றது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ரொம்ப நாளாக தெரியுமா நமக்கு? இல்லை, அது தெரியாது எனக்கு. மாமி கேட்டேன் எங்கே இருக்க குலதெய்வம்னு. அவங்களுக்கே தெரியல. என்ன என் பாட்டி காலத்தில் போனது எனக்கு தெரியாதுமா அப்படின்ட்டாங்க. அப்புறம் நீங்களும் சொல்லேன்னா நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வம் எதுன்னு தெரியணும், எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஏதோ ஆடுதுறை வழியில் திருப்பனங்கால் போகணும். அப்புறம் ஆடுதுறை வழியில் இருக்குது, முட்டைக்குடின்ற இடத்துல இறங்கி நரிக்குடி போகணும்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு தெரியும், நான் விசாரித்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராமதாஸ்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி ரூட்டு பார்த்து இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேளுன்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த பையன் பார்த்து சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் எங்கள் கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பிங்க எல்லோரும், பங்காளிகள் எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து கொண்டு வர ஆரம்பிச்சோம். அப்போலேருந்து தான் எங்களுக்கு இந்த கோயில் தெரியும், நரிக்குடிங்கிறது இங்கே இருக்குங்கிறது. ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா, 50 வருஷம் இருக்குமா? அது 72, 1972 தான் நாங்கள் கண்டுபிடிச்சது. 72, ஆமாம், குமார் பிறந்தது. ஆமாம். ஆமாம், இது குலதெய்வம்னு சொல்கிறீங்களே, அடிக்கடி இங்கே வரணும் பார்க்குறீங்களே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. எதனால் அது கொஞ்சம் சொல்லுங்களேன். குலதெய்வம்னா என்ன? தெய்வ வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் மன நிம்மதிக்காகவும் வாழ்க்கை சுகத்துக்காகவும் நாம் பண்ணுற ஒரு காரியம். இது நம்முடைய மூதாதையர் முதலாக வீர மரணம் அடைஞ்ச உள்ள ஞாபகார்த்தமாக அவங்கள தெய்வமாக வழிபட ஆரம்பித்தாங்க. அவங்க வழிபடுறதுக்காக அதுலேருந்து தொட்டு வழியாக செஞ்சுட்டு வருவாங்க. அந்த வகையில் தான் பெரும்பகுதி வீரராக தான் இருக்கும். அல்லது அவங்க குலத்தில் யார் முதல்ல வழிபட ஆரம்பித்தாங்களோ அதை தான் தெய்வம் வச்சுட்டு இருப்பாங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த குல தெய்வத்துக்கு பூஜை போட்டு தான் பண்ணுவாங்க. அடிக்கடி அவங்கள பூஜிச்சிக்கிறதால நம்முடைய குடும்பம் இது சந்ததியும் வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக இருக்கும். தாத்தா, நம்ம ஏரியா கோயில் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இது திரு நாரையூர். நாரை பூசிச்சதுனால நாரையூர் பேர். நாரை வடிவத்தில் பறந்து வர்ற போது எச்சமிட்டத்தால் முனிவருடைய சாபத்தால் ரிஷிகள் நாரையாக வந்து பூஜை பண்ணி அதனால் மூச்சு அடைஞ்சதுனால இது திரு நாரையூர் பேர். பக்கத்தில் சிறையில் இருந்த சிறை இருக்குது. ஓகே, இப்போ இந்த திருநாரையூர் ஸ்தல புராணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஊர் திருநாரையூர், நாரை பூசித்தல நாரையூர்னு பேர். திரு என்று சேர்த்ததால் திருநாரையூர். இங்கே குருக்கள் தினமும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். இறைவனுக்கு உணவுகளை வச்சு படிச்சுட்டு வரவங்க ஒரு பிரசாதத்தை கொடுத்துருவார். பையன் கேட்பான், சாப்பாட்டு கேட்க சாமி சாப்பிடுச்சுன்னு சொல்லுவார். அதை நம்பிக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் ஊருக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால் பையனை பூஜை பண்ண சொன்னார். அவரும் போய் பூஜை செஞ்சான். சாப்பாடு வச்சா சாப்பாடு சாப்பிடல. அதனால் வருத்தப்பட்டு பூதிக்கும் போது நம்பி போகிறோன்னார். உடனே அவனை காட்கொண்டதுனாலே நம்பி ஆண்டார் நம்பி தான் அவருக்கு பேர்.
அவர் உடனே உடம்பு ஆரம்பித்தார். அப்பா வந்து பார்த்துட்டு ஏன்னா பையன் இது மாதிரி பொய் சொல்கிறாருன்னு பார்த்து நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவர் சோழனுடைய ராஜராஜ சோழன் இங்கே வந்து திருமுறையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம் புலாப்பிள்ளையாருடைய அருளை பெற்று வர்றதுக்காக வந்தார். நம்பியார் நம்பிகள் அவரோடு சேர்ந்து சிதம்பரம் போய் தில்லையில் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல திருமுறைகள் இருந்ததை எடுத்து பார்த்தபோது ஓலைகள் இருந்ததால் கரையாக இருக்கிறது. அதில் செல்லுக்காலத்துக்கு செல்லடித்தோடு வசதி கேட்க மற்றதெல்லாம் எடுத்து வந்து திருமுறைகளாக வகுத்து 12 திருமுறைகளாக வகுத்து கொடுத்துருக்கேன். அதனால் நம்பியாண்டார் நம்பினார் தான் அதாவது சைவத்தை அடைக்கிறதுக்கு தேவார திருவாசங்கள் கிடைப்பதற்கும் காரணமாக இருந்தது. அதெல்லாம் அவருடைய புகழ்னால சைவம் சிறந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நீங்கள் ரொம்ப நாள் வேலை செஞ்ச ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கோம் இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் சமூக சார்ன்னு சொல்கிறாங்க, சயின்ஸுன்றாங்க, தமிழ்ன்றாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை பற்றி. நான் இங்கே ஆசிரியர் பணியில் 56 சேர்ந்தேன். அதிலேருந்து 38 வருஷங்கள் பணி செஞ்சுருக்கேன். நம்பியாண்டார் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் செஞ்சேன். அது தனியார் பள்ளியானது பஞ்சாயத்து பள்ளியாக மாறிச்சு. அதில் பணி செஞ்சுருந்தேன். அப்போ படிச்சிருந்த போது சமூக நூல் மாத்திரம் பாடத்தை நடத்திட்டு இருந்தேன். அதற்கு பிறகு அறிவியலுக்காக தனியாக பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் அறிவியல் ஆசிரியர், சயின்ஸ் ஆசிரியராக சமூக நூல் எடுத்ததால் சமூக சார் தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க என்ன. அதுக்கு பிறகு பிலிட்டு எம்ஏ எம்எட் படித்ததால் தமிழாசிரியராக இருந்து அதுக்கு பிறகு வெள்ளாப்படியில் தலைவாசியாக இருந்து ஓய்வு பெற்று ஏற்கனவே 38 வருஷம் பணி ஆகிட்டு இருக்கிறோம் ஆசிரியர். வெரி குட். 38 வருஷம். சரி, இப்போ நம்ம இப்போ சிதம்பரத்தில் இருக்கோம் இல்லையா? ஆமாம். இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் இந்த கோயில் இதெல்லாம். ஆமாம். என்ன பண்ணீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில்? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ பிலிட்டு பிஇடி எம்ஏ எம்எட் 4 அங்கே தான் படித்தேன். அங்கே இப்போ மெடிக்கல் வந்துருச்சு. இப்போ தனியாராக இருந்தது இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருச்சு. இப்போ இதுக்கு தில்லைங்கிறது சிதம்பரம் தான் தேவார திருவாசங்கள் கிடைப்பதற்கும் இங்கேருந்து எடுக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்குது. இங்கே வந்து தான் ராஜராஜ சோழன் கொல்லாப்புடைய துறையோடு எடுத்து திருவருள் வகுக்கப்பட்டது. ஓகே. நடராஜர் வருஷத்துக்கு 6 நாள் தான் அபிஷேகம் நடக்கும். மற்ற நாளில் குஜிதவாசத்துக்கு தான் அபிஷேகம் நடக்கும். வெளியில் 2 வருஷத்துக்கு 2 நாள் வெளியில் ராஜர் வருவார். ஓகே. அப்போ எல்லா இதுவும் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய லைஃப் இதில். நீங்கள் சென்னை வந்ததை பற்றி, சென்னை லைஃப் வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லவே இல்லையே நீங்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்களுமே சப்போஸ் அவங்க எங்கே ஸ்டக்காரான்னு சொல்லலாம். சென்னையில் நெய்வேலியிலேருந்து 2000 வருஷத்தில் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து ஆதிநகரில் வித்தஸ்தா நகரில் வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். 2002 ஆதிநகரில் புது வீடு கட்டிட்டு அங்கே இருந்தோம். அதுக்கு அங்கே இருந்த வரைக்கும் கோயில் குழம்புறது எல்லாமே சௌகரியமாகவும் இருந்தது, பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் 2005 அண்ணா நகர்லேயும் சென்னா நகர்லேயும் வீடு கட்டிட்டோம். சென்னா நகரில் நடுப்பையன் செடியனுடைய வீட்டில் கட்டியிருந்தோம். அண்ணா நகரில் பெரிய பையன் இளைஞருக்கால கட்டியிருந்தோம். நானும் என்னுடைய பையனும் குமரனும் தான் வீடெல்லாம் கட்டித்தரது கவனித்து கட்டி முடித்தோம். அதுக்கப்புறம் 2005 முதல்ல சென்னா நகரில் வந்து ஒரு 3 மாதம் குடியிருந்தோம். அங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தது. அங்கேயே மாடெல்லாம் பசு மாடு இருந்தது, கறப்பாங்க, பால் கிடைக்கும், காய்கறி கிடைக்கும்.
எல்லா வசதியும் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இங்கே அண்ணா நகரில் வந்து குடி வந்துட்டோம். அதிலிருந்து இது வரைக்கும் அங்கே தான் இருக்கோம். இதுக்கு பிறகு மறுபடியும் அண்ணா நகர் போகலான்னு இருக்கோம். அண்ணா நகரத்தை பொறுத்த வரைக்கும் இடம் தான் பெருசை தவிர ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு சௌகரியங்கள் இருக்கிறதில்ல. காஸ்ட்லியாகவும் இருக்குது, இதாக இருக்குது. எதுக்காக இருந்தாலும் நடந்து போக முடியாது. அது ஆட்டோவோ பஸ்ஸில் தான் போகணும். அப்படிப்பட்ட நிலை தான் இருக்குது. ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அங்கே ஆட்டோ இருக்குது பக்கத்துலேயே, அங்கேயே மெட்ரோ இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளையிங் ட்ரெயின் இருக்குது. இதுக்கு ஷேர் ஆட்டோ கிடைக்கிது. காய்கறியோட டாக்டர்ஸ் வசதி எல்லாம் இருக்குது. அங்கே போகிற இடம் இருக்கும். அங்கே போனால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அப்பா சென்னை பற்றி சொன்னாங்க. இந்த பேர பசங்களை பற்றி இப்போ சொல்லுங்களேன். பேர பசங்களை பற்றியா? சரி, அரவிந்த் தான் முதல் பேர பையன். எனக்கு பெரிய பையனோட பெரிய பையன் வந்தான். அவன் வந்து 97 பிறந்தான். அது பவித்ரா ஹாஸ்பிட்டல். அது இடம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பவித்ரா அந்த ஆஸ்பத்திரி பேர். அங்கே தான் பிறந்தான் அவன். அடுத்தது ஹரி 98 நாகப்பட்டினத்தில் என் 2வது பையனோட பழம் தான் அவன் பிறந்தான். ஃபஸ்ட்டு அவன் தான் பிறந்தான். அடுத்து 99 அஸ்வின் அதே ஆஸ்பத்திரியில் தான் நாகப்பட்டினத்தில் பிறந்தான். அதுக்கப்புறம் பாப்பா ரம்யா என் பெரிய பையனோட 2வது பொண்ணு வந்து 2001 அங்கே யூஎஸ்லேயே பிறந்தாள். இங்கே இல்லை, அவள் அங்கேயே பிறந்து வளர்ந்தவள். அதுக்கு அடுத்தது வந்து என் 3வது பையனுக்கு ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு. அவள் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு பிறந்தது. அவள் வந்து 2005 பிறந்தாள். அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் தான் பிறந்தது. அதே மாதிரி அடுத்தது ஒரு பையன், அவன் பேர் நிதிலன். அவனும் மயிலாடுதுறையில் தான் பிறந்தான். எனக்கு மொத்தம் 6 பேர பிள்ளைங்க. அப்பா வந்து அவங்க தஞ்சாவூர் லைஃப் பற்றி சொன்னாங்க. உங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் பற்றி சொல்லுங்களாம்மா. சிதம்பரத்தில் என்ன பண்ணீங்க அங்கே? சிதம்பரத்தில் நான் பிறந்தது சிதம்பரம் தான். எங்கள் அம்மாவும் டீச்சர், எங்கள் குடும்பமே டீச்சர் தான். எல்லாருமே ஆசிரியர் குடும்பம் தான் நாங்கள். அதேமாரி நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதும் ஆசிரியர் குடும்பம் தான். நான் பிறந்தது விளங்கியம்மன் கோயில் தெருவில் தான் பிறந்தேன். அதே தெருவில் தான் சிதம்பரம் ஜெயராமன் வீடு கூட அங்கே தான் இருக்குது. என்னுடைய கல்யாண ரிசப்ஷன் கூட அவர் வீட்டில் தான் நடந்துச்சு. நான் வந்து செட்டியார் ஸ்கூல், ராமசாமி செட்டியார் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். நான் படிக்கிற போது எங்கள் அக்கா, நான், எங்கள் அண்ணன் எல்லோரும் ஒரே விளக்கில் தான் உட்காந்து படிப்போம். சைலண்ட்டாக ரொம்ப காமாக தான் உட்காந்து படிப்போம். சத்தமே இருக்காது எதுவும். அதேனால என் தம்பி ஒருத்தன், என் சின்னம்மா பையன் ஒருத்தன் எங்கள் வீட்டிலே தான் இருந்தான். அவனும் எங்கள் கூட தான் இருந்தான். எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தான். அவனும் எங்கள் கூட தான் நான் இருந்து படிப்பான். இப்போ அவன் பாண்டிச்சேரியில் இருக்கான். எங்கள் மாமாவும் செட்டியார் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆசிரியர் குடும்பம் தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னை ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்க்கணுன்னு எங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்தா இவங்க வந்து என்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆன பிறகு ஒன்றும் படிக்க முடியல. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாச்சு. அப்புறம் நீங்கள் தாத்தா டீச்சர்ஸ் பண்ணீங்க? தாத்தாவையா? எனக்கு சின்னம்மாவோட ராஜமன்னார்குடியில் இருந்தது. அப்போ நான் லீவுக்காக அங்கே போயிருந்த போது ராஜகோபால் சுவாமி கோயில் அங்கே ஃபேமஸ் இல்லையா ராஜமன்னார்குடியில். அப்போ எங்கள் சின்னம்மா வந்து எங்கள் சின்னம்மா பசங்க நான் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்காக போனோம். போகிற வழியில் அந்த சகுந்தலா அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டு வழியாக தான் போனோம். அங்கே உள்ளார போய் நுழைஞ்சு பார்த்துட்டு போனோம். பக்கத்து வீட்டு அக்கா அவங்க பார்த்துட்டு நாங்கள் நேராக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். போய் வீட்டுக்கு வந்தாக்கா இவங்க கணவரோடைய அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தார். வந்ததும் என் தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த பொண்ணை கேட்கலான்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் சித்தப்பா வந்து கேட்டாப்புல. ஆனால் எங்கள் சித்தப்பா என்ன சொல்லிட்டாங்க, என்னால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அவங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் மெயின்
அதனால் அவரை போய் அப்ரோச் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட்டு என்ன கிடைக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 7 தரம் அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் வந்து அவங்க என் கணவருடைய அப்பா அண்ணனும் அவருடைய சகலரும் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க.